கடந்த 5-6 நாட்களா பாரிஸ்ல இந்த ஆண்டின் ஒலிம்பிக் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம இந்திய வீராங்கனைகள் கிட்டத்தட்ட பல நூறு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒலிம்பிக்கில் எப்பயுமே நடக்காத ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு நம்ம இந்திய வீராங்கனைகள் பாரிஸில் இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிகழ்த்தி பதக்கத்தையும் நம்ம இந்திய வீராங்கனைகள் தற்போது குவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸில் மல்லிகா பத்ரா அவங்க நம்ம இந்திய அணிக்காக வெற்றியை தேடி தந்தது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம இந்திய வீராங்கனை யாருமே டேபிள் டென்னிஸில் ரவுண்டு 16க்கு ஒரு இந்திய பிளேயராக யாருமே டேபிள் டென்னிஸில் மகளிர் பிரிவில் குவாலிஃபை ஆனதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி முதல் பெண் வீராங்கனையாக ரவுண்டு 16க்கு நம்ம மல்லிகா பத்ரா இன்றைக்கி காலையில் அவங்க குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மத்தியானம் கலப்பு 10 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் பங்கு பெற்ற ஏற்கனவே பிரான்ஸ் ஜெயிச்சிருந்த மானு பாக்கர் அவங்க கூட சரப்ஜாட் சிங் இவங்க 2 பேருமே கொரியன் வீராங்கனைகளுக்கு எதிராக பிரான்ஸ் மெடல் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மேட்ச் நடந்திருந்தது. இப்படி இருக்க ரொம்ப பரபரப்பாக யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நடந்த இந்த ஆட்டத்தில் ஒரு ரவுண்டு ஜெயிச்சா 2 புள்ளிகள் கிடைக்கும், 16 புள்ளிகள் எடுக்கிறவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கிடைக்கும் அப்படின்னு பரபரப்பாக மானு பாக்கர் அதே போல் சரப்ஜாட் சிங் 2 பேருமே கலப்பு ரைஃபிள் 10 மீட்டர் ஷூட்டிங்கில் பங்கு பெற்றிருந்தாங்க. இப்படி இருக்க முதல் சுற்று கொரியா ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வரிசையாக 4 சுற்று நம்ம இந்தியா ஜெயிச்சாங்க. அடுத்து 6வது சுற்று கொரியா, 7வது சுற்று நம்ம இந்தியா, 8வது சுற்று கொரியா, அதுக்கடுத்து 9, 10 சுற்று நம்ம இந்தியா ஜெயிச்சு ஒரு சுற்று ஜெயிச்சா பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிற நிலைமையில அடுத்தடுத்து 2 சுற்று கொரியா ஜெயிச்சு ரொம்ப பெரிய டென்ஷன் பிபியை எல்லாருக்குமே ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியாக 13வது ரவுண்டில் மானு பாக்கர் அதே போல் ஷர்தோப் சிங் 2 பேருமே அற்புதமாக ஷூட் பண்ணதால் 13வது ரவுண்டில் கொரியாவை வீழ்த்தி இப்போ இந்த ஒலிம்பிக்கில் 2வது முறையாக பிரான்ஸ் மெடலை தற்போது மானு பாக்கர் ஷர்தோப் சிங் 2 பேருமே உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் பல நூறு வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் இல்லாத சாதனையாக நம்ம இந்திய வீராங்கனைகள் இன்னைக்கு என்ன நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீராங்கனை ஒரே ஒலிம்பிக்கில் 1க்கும் மேற்பட்ட பதக்கம் இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் இத்தனை 100 வருட ஒலிம்பிக் வரலாற்றில் வாங்கினதே கிடையாது. அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மானு பாக்கர் ஏற்கனவே 10 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் அவங்க பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கலப்பு 10 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் மீண்டும் பிரான்ஸ் மெடல் வாங்கி ஒலிம்பிக் நம்ம இந்திய வரலாற்றில் இத்தனை 100 வருடங்களாக இல்லாத ரெக்கார்டாக ஒரே ஒலிம்பிக்கில் 2 வெங்கல பதக்கம் வாங்கின ஒரு வீராங்கனையாக தற்போது மானு பாக்கர் அவங்க மாறியிருக்காங்க. அதே போல் இன்னும் நிறைய பதக்கம் கண்டிப்பாக இந்த ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.